வெறும் 10,000 ரூபா கொடுத்தா வீடுன்னு சொல்லி அண்ணன் போட்டுட்டு இருக்காருங்க. நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பல்லடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி ஹைவேல இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய நம்ம சைட்ல தான் வந்து இருக்கோங்க. நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கனவு வீடு நிறைவேற்றி வச்சுட்டு இருக்கீங்க. மக்களோட சப்போர்ட் தாங்க நம்மளுக்கு. கண்டிப்பா அவங்க விருப்பத்துக்கு நம்ம பண்றதுனால அவங்களோட சப்போர்ட் நமக்கு அதிகமா கிடைக்குது. அவங்க பட்ஜெட்டுக்குள்ள பண்ணி கொடுக்குறீங்க, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இருக்க மெட்டீரியல் காஸ்ட்ல எங்கேயே போய் நிக்குது, ஆனாலும் அவங்க பட்ஜெட்ல வந்து ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்குறீங்க. ஸோ கஸ்டமர் இங்க இருக்காங்க, வாங்க லைவா போய் நான் உங்களுக்கே வந்து ரிவ்யூ கேட்டு சொல்றேன். வீடுங்களா இது? சரிங்கண்ணா, என்ன பட்ஜெட்ல கட்டி கொடுக்குறாங்க? 18 லட்சங்களா? 18 லட்சம் ரூபா. அது 1 BHங்களா? ஆமா. இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் தான் இருந்தீங்க. ஆமா. இப்போ சொந்த வீடு வந்து இன்னும் 2-3 மாசத்துல வரப்போகுது. ஆமா. 10,000 ரூபா தான் முன்பணம் கேட்டிருக்காங்க, மீதி லோன் அரேஞ்ச் பண்ணி அவங்களே கட்டி தராங்க. இந்த சைட்ல வந்து 10,000 ரூபா இருந்தா போதும் நாங்க வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. உண்மையா? ஆமாங்க. நீங்க எவ்வளவு இனிஷியல் அமௌண்ட் கொடுத்தீங்க? நான் ஒரு 10,000 தான் கட்டியிருக்கேன். ஒரு 10,000 தான். 10,000 ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து வீடு கட்டுறோம். மினிமம் அப்படின்றப்ப எவ்வளவு சென்ட்ல இந்த 1.5 சென்ட்ல இருந்து நம்ம கொடுக்குறோம். அவங்களுக்கு டேங்க் கட்டி எல்லா சைட்லயும் வந்து தனித்தனியா தண்ணி கொடுத்துட்றாங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, உள்ள EB இருக்கு, நல்ல ஒய்டான தார் ரோடு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் 2 என்ட்ரன்ஸ் இருக்கு, சுத்தியுமே காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. 1,80,000 மானியம் வாங்கி தரோம். உங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. வெறும் 10,000 ரூபா கொடுத்தா வீடுன்னு சொல்லி அண்ணன் போட்டுட்டு இருக்காருங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்னன்னா அதை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம், நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பல்லடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி ஹைவேல இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு 5 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய நம்ம சைட்ல தான் வந்து இருக்கோங்க. பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளவு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு. சந்தோஷ் பில்டரோட ஓனர் சந்தோஷ் அண்ணன் தான் பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்கீங்க? நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் போடுறீங்க, இப்படின்றக்குள்ள முடிஞ்சிருது டக்குன்னு. ஆமாங்க, கண்டிப்பா எல்லாம் அவங்களோட ஆதரவு தான். ஆமாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மாசம் ரொம்ப எம்டியா தான் இருந்துச்சு. கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுது. 12 வீடு போயிட்டு இருக்கு. 12 வீடு போயிட்டு இருக்குங்க. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 வீடு லோன் சாங்ஷன் நிக்குது. சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா பூஜை போட்டிருப்போம். ஓகே ஓகே. அந்த பூஜை வீடை பாருங்க. ஓகேங்க. பூஜை போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா நம்ம கம்மியான பட்ஜெட் கொடுக்கறனால டக்குன்னு போயிருக்கு. ஓகே ஓகே. என்னன்ட்டு என்ன ஸ்பெஷல்னா கேஷ் சேலரியாக இருந்தாலும் லோன் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் அக்கௌண்ட்ஸில் சேலரி வாங்குறீங்க, சிபில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணே வந்து உங்களுக்கு சிபில் வாங்கி கொடுத்துட்றாங்க. நிறைய வீடுகள் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது, லைவாக பார்க்கலாம். ரெண்டாவது என்னன்னா எங்கேயுமே வேலை வந்து பெண்டிங்கில் இல்லை. அங்கே பாருங்களேன், அந்த சைடு ஒர்க் போயிட்டு இருக்குது, பின்னாடி இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து உங்களுக்கு போயிட்டே தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 4 மந்த்தில் வந்து 1 BH கம்ப்ளீட் பண்ணுறோம்னு சொன்னாங்கன்னா உண்மையிலே கண்டிப்பாக பண்ணிட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் தம்பி நிறைய ரிவ்யூவே எடுத்துருக்கோம். புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுனால 4 மாதம் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துலேருந்து 10 நாளில் உங்களுக்கு லோன் பண்ணி தந்துடுறோம். 4 மாதத்தில் பில்டிங் கையில் கொடுத்துட்றோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் கஸ்டமர் ரொம்ப அதிகம். இப்போ கோயம்புத்தூருக்கும் பல்லடத்துக்கும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டரில் இருக்குது, ரொம்ப தூரமே இல்லைங்க. ஆமாம், இங்கேருந்து அழுத்தணும் ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம் சிட்டிக்குள்ள. கோயம்புத்தூர் இப்போ பார்த்தீங்கன்னா சூலூர்லாம் பார்த்தீங்கன்னா நேர்பை 5 கிலோமீட்டர் வருது, காரணமேட்டில் 3 கிலோமீட்டர் வருது, லட்சுமியில் 2 கிலோமீட்டர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கும் கோயம்புத்தூருக்கு தான் சென்டர் இந்த கேப் தான் இருக்குது. கோயம்புத்தூர் ஆல்ரெடி ஃபுல் ஆயிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்டரில், காரணமேட்டைக்கும் பல்லடத்துக்கும் இடையில தான் உங்களுக்கு இடமே லேண்டே இருக்குது. அதை பற்றி அருமையான ஏர்போர்ட்டுலாம் ரொம்ப பக்கங்க, ரொம்ப. ஆமாம், சூலூர் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது ஸ்கூலு, காலேஜ், பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாலு, அருணோதயா மாலுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கிறனால அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு நீங்கள் விசாரிச்சுட்டே வரலாம் வெளியில் போய். வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லைங்களா. ஒரு அதாவது நீங்கள் பில்லர் போட்டு சென்டரிங்கெல்லாம் இது பண்ணி நம்ம அந்த பட்ஜெட்டில் கொடுக்க முடியாது. நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு யாரும் கொடுக்க முடியல. ஒரு சென்டே இன்னைக்கு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வருதுங்க. அது ஒரு சென்ட் ரேட்டுக்கு. அதான் கிரையம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரையம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 சென்ட் வாங்கினீங்கன்னா 56,000 ரூபா மதிப்பு வருது. ஓகே, அந்த 56,000 ரூபாய் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கிரையம் பண்ணி தரோம். கிரை செலவு ஃப்ரீயாக பண்ணி தரோம். ஓகே. ஆமாம், அது போக பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து கமிஷன் இல்லாமல் யாருமே இன்னைக்கு லோன் வாங்கி தர மாட்டாங்க. அது நாங்களே உங்களுக்கு எங்கள் கம்பெனியை ஏற்று உங்களுக்கு லோன் வாங்கி தருது. இந்த 18 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ ஆஃபர் வருது பாருங்க. கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா கிரை செலவு ஒரு 56,000 வருதுங்களா, அப்போ லோன் வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். அது நாங்களே பண்ணி தரோம். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1,80,000 மானியம் வாங்கி தரோம். இந்த 18 லட்ச ரூபாயில உங்களுக்கு 3 லட்ச ரூபா லெஸ் ஆச்சுன்னா 15 லட்ச ரூபாய் வீடு. 15 லட்ச ரூபாய்க்கு நீ பைக்கே வாங்க முடியாது. உங்களுக்கு காரே வாங்குறதுனால சிம்பிளாக வாங்கினாலும் 5 லட்ச ரூபாய். கண்டிப்பாங்கண்ணா. சரி பாருங்க, இவ்வளோ ஆப்ஷனுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு மானியம் வாங்கி கொடுத்துட்றாங்க. பேங்க் லோன்லாம் ப்ராசஸிங் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் எதுவுமே இல்லை. சரிங்களா, முன் பணமாக 10,000 ரூபா இருந்தால் போதும். 1 BH வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துட்றாங்க. இல்லை 2 BH வீடு வேணுமா, அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கட்டணுமானா அதுவும் இல்லை, வெறும் 10,000 ரூபா தான். எல்லாம் 10,000 ரூபா. 10,000 ரூபாயில உங்களுக்கு வீடை கொடுத்துட்றோம், சாவியே கையில் கொடுக்குறோம். அது 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ பண்ணி தரணும் பாருங்க. கிரை செலவு 56,000 ரூபா நாங்களே போட்டு பண்ணி தந்துடுறோம். இந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோமே. கண்டிப்பாக. இது யாருங்க சவால் விட்டு செய்யறமே. ஃபெஸ்டிவலுக்கு ஒரு 2 பேருக்கு துணி எடுக்கிற
காசு தாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வீடே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்குங்க. நீங்கள் இப்போ ப்ராஜெக்ட் நியர்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணா நகர் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் ஒரு கஸ்டமருங்க 81 நம்பர் சைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டுக்கு 7 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தவங்க ஏமாந்துட்டாங்க. ஓகே, ஏமாந்துட்டு அவங்க வாழ்க்கையில நொந்து போய் வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா நம்மகிட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு கிரையம் பண்ணி கொடுக்குறோம். அந்த அக்காவுக்கு அவ்வளோ சந்தோஷம். வானத்துக்கு பூமிக்கு இடம், சொந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. சந்தோஷமா அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷம்ன்றதுனாலே வந்துட்டாலே சந்தோஷம் தானங்கண்ணா. கண்டிப்பா அந்த சந்தோஷத்தை பார்த்தாலே நம்மளுக்கு போதும் இல்லைங்க. இது வந்து நான் ரைமிங்ல பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையில ஹாப்பியான ஒரு விஷயமா தாங்க இருக்குது. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்குது. தண்ணி வசதி வேணுமா உங்களுக்கு டேங்க் கட்டி எல்லா சைட்லேயும் வந்து தனித்தனியாக தண்ணி கொடுத்துட்றாங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. உள்ள இபி இருக்குது. நல்ல ஒய்டான தார் ரோடு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸு 2 என்ட்ரன்ஸு இருக்குது. சுற்றியுமே காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்னங்க அம்யூனிட்டி சொன்னாங்க பாருங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபியூச்சரில் பார்க்கு வந்து ஒரு ஏரியா ஒதுக்கி இருக்காங்க. அதுலேயே பார்க் டெவலப் பண்ணிடுவீங்க. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோட பார்த்தீங்கன்னா வந்து 1BH 18 லட்ச ரூபா சொல்லி ஃபைனலாக உங்களுக்கு 15 லட்ச ரூபாயில் மானியெல்லாம் போக உங்களுக்கு வரப்போகுது. பண்ணி நீங்கள் ஒரு வீடு வாங்கும்போது நீங்கள் பக்கத்தில் யாராவது வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கியிருக்காங்க, நாங்கள் லோன் போட்டு வாங்கியிருக்கோம், அவங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணி பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடு அவங்க கட்டியிருப்பாங்க, லோன் பண்ணிக்குவாங்க, அதெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்க. நாங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணி தரோம்னு நீங்களே ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு கஸ்டமருக்கு நம்மகிட்ட வந்து நிறைய கஸ்டமர் அப்படி தான் பண்ணுறாங்க. ரெக்கமெண்டேஷன் தான் நிறைய போதுங்க. நிறைய அவங்க பக்கத்தில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு வாங்கி எல்லாமே தேடி அவதி பண்ணிருப்பாங்க. எங்க ரேட்டு கம்மியாக கிடைக்கும், நம்ம பட்ஜெட்டில், ரெண்டாவது லோன் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. ஆமாம், உங்கள்கிட்ட வந்தனே அது எல்லாமே ரிலாக்ஸாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அப்படி பண்ணித்தரோம் இப்படி பண்ணித்தரோன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அவங்களுக்கு பிரச்சனையே தான் ஆகும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நிறையா கூடி வந்திருக்காங்க. அவங்ககிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம், எப்படிங்க கஸ்டமர் பில்டர் எப்படி கட்டி தராரா, கரெக்டாக பண்ணி தராரா, இல்லை குவாலிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் கேட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாங்க சைட் அப்படியே பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். நம்ம கூட அக்கா இருக்காங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல பல்லடம் ஏரியால பார்த்தீங்கன்னா வந்து கொடி கட்டி பறக்கிற மாதிரி நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கனவு வீடு நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. மக்களோட சப்போர்ட் தாங்க நம்மளுக்கு. கண்டிப்பா அவங்க விருப்பத்துக்கு நம்ம பண்றதுனால அவங்களோட சப்போர்ட் நமக்கு அதிகமா கிடைக்குது. அவங்க பட்ஜெட்டுக்குள்ள பண்ணி கொடுக்குறீங்க, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இருக்க மெட்டீரியல் காஸ்ட்லாம் எங்கேயே போய் நிக்குது. ஆனாலும் அவங்க பட்ஜெட்ல வந்து ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்குறீங்க. அதுவும் இந்த பில்லரு சென்டரிங்லாம் போட்டு குவாலிட்டி வைஸா தாங்க போயிட்டு இருக்கு எல்லாம். ஓகேங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வீடு கட்டிட்டு இருக்கீங்களே. ஆரம்பத்துல நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் ஒரு வீடுமே இல்ல. நான் ட்ரோன்ல போறேன் பாருங்களேன். இது வந்து அருள் ஜோதி சைட்டுங்க. இந்த சைட்ல வந்து ஒரு வீடுமே இல்லாம இருந்துச்சு. வெறும் 3 மாசத்துல இங்க பாருங்களேன். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து அடுத்த மாசம் பால் காய்ச்சிருவாங்க உள்ள அந்த ஸ்டேஜ்ல இருக்குது. சோ இது பின்னாடி நம்ம கொடுக்கறப்ப யார் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆமா, பிரவேசம் பண்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து ஃபுல் ஃபினிஷ்ட் ஆயிரும். 3-4 மந்த்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் ஆகி ஒரு 10 வீடுகள் கொடுத்துமே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடா வேலை போயிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம லைவா போடுவோம். பால் காய்ச்சறதுல இருந்து கஸ்டமர் ரிவ்யூல இருந்து அடுத்தடுத்து நம்ம போட்டுட்டே தாங்க இருப்போம். சரிங்களா? ஆனா என்னன்னா சைட்டு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. நீங்க வந்து சீக்கிரமா வந்துக்கங்க. நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படியே ரிவ்யூவும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பின்னாடி இப்போ பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போன வீக்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது. ஓகே. இது 1BHங்களா 2BHங்களா? 2BHK வீடு. 2BHK வீடு. ஓகே. எல்லாமே பில்லர் போட்டு தான் எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து பட்ஜெட்ல கொடுக்குறாங்க, குவாலிட்டி வைஸ்ல எதாவது பண்ணிடுவாங்களான்னு அந்த ஒரு டவுட் வரக்கூடாது. அதனால நம்ம பில்லர் போட்டு தான் குவாலிட்டியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதுவுமே இது எல்லாமே 2BHங்களா? இது எல்லாமே 2BHK தாங்க. இதெல்லாம் பட்ஜெட் ஹவுஸ் தான். நம்ம இது கான்கிரீட் ஊத்திருக்கோம் பாத்தீங்களா? இதெல்லாம் பட்ஜெட் ஹவுஸ் தான். ஓகே. சோ இதெல்லாம் என்ன பட்ஜெட்ல கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? 22 lakhsங்க. வெறும் 22 லட்சம். அப்போ சார் சொன்னாரு இந்த மாதிரி 10,000 ரூபாய் முன் பணம் இருந்தா போதும், நம்ம 1 லட்சம் இருந்தா போதும், அதை 10 தவணையா கூட கட்டிக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. உண்மைதானா? உண்மைதாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அதை பார்த்து நிறைய கஸ்டமர் வந்தாங்க. பாத்தீங்கன்னா நம்ம டவுன் பேமெண்ட் 10,000 தான். ஓகே. நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. இப்போ வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ல 10,000 ரூபாய் தான் முன் பணமே. ஓகே. வெறும் 10,000 ரூபாங்க. நீங்க நேர்ல வாங்க. நீங்க வந்து வீடியோல பார்த்து நம்பாட்டி கூட நீங்க நேர்ல வாங்க. வந்து நீங்க கஸ்டமர் இருந்தாலும் அவங்ககிட்டயும் கேளுங்க. ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க அவங்களுக்கு ஃபோன் போட்டு கூட கொடுப்பாங்க. இல்லை லைவாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட நேராக கேட்கலாம். இல்லை நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு அவங்க முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னங்க சொன்னீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இங்கே மினிமம் அப்படின்றப்ப எவ்வளோ சென்ட்ல இருந்து 1.5 சென்ட்லேருந்து நம்ம கொடுக்குறோம். 1.5 சென்ட்லேருந்து கொடுக்குறோம். ஓகே. பிளாட்டாகவும் வாங்கிக்கலாம், வீடாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் பண்ணி தரோம். லோன் அதுவும் லோன் பண்ணி தந்துட்டு இருக்கோம். லேண்டுக்கு லோன் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டோட எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு கிரைய செலவு ஃப்ரீ, அப்புறம் மானியம்
மானியமும் வாங்கி கொடுத்துறீங்க. மெயினாக என்னன்னா மானியம், இது வந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இவங்ககிட்ட அந்த மானியம்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் நிறைய இடத்துல அப்டேட் ஆகாம தான் இருக்கு. ஒரு சில பேர் தான் வந்து பண்றாங்க அந்த மானியம். பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து மானியம் வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பொங்கலூர் சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம மானியம் வந்து போட்டிருப்போம் இல்லைங்களா? ஆமா, லைவாவே கஸ்டமர்கிட்ட கேட்டு நம்மளே போட்டுருக்கோம். மானியம்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே ஓகேங்க. ஸோ இப்போ லைனாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ இது உள்ளே உங்களுக்கு பைக்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாங்க. போர்ட்டிகோவோட தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா என்னென்ன இன்க்ளூட் ஆகும்? அப்போ 18 லட்ச ரூபாயில் என்னென்ன வருங்க? பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு, செப்டிக் டேங்க்கு, இப்போ மாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டு ஒரு வாட்டர் டேங்க் 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருவோம். பிளம்பிங்கு, ஒயரிங்கு, கேட்டு இன்க்ளூடிங் எல்லாமே ஃபுல் ஃபினிஷ்டாக உங்களுக்கு வீடு வந்து எல்லாமே உள்ள நுழையும் போது நம்ம ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவையில்லை. பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துறீங்க. இங்கே பாருங்க 18 லட்ச ரூபாய்க்கு இப்போ இருக்க டைமில் வந்து இவ்வளோ விலைவாசி உயர்ந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் வந்து முழு பணமாக கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா முன் பணமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து 10,000 ரூபாயா 10 தவணையாக கூட வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், அங்கேயும் ஃபுல்லாக வீடு கட்டிட்டு இருக்காங்க. அங்கே பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அங்கே பக்கத்தில் வந்து ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்து நீங்கள் அந்த சைடு பின்னாடி திரும்புங்க, அங்கேயும் வந்து ஃபுல்லாக வேலைகள் போயிட்டு இருக்குதுங்க. பேக் டு பேக் வந்து வேலை எந்த இடத்துலையும் தொய்வடையாமல் வந்து போயிட்டே இருக்குது. நம்மகிட்ட ஒர்க்கர்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்காங்க. 70 பேர்கிட்ட இருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒரு 4 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. வீடே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 வீடு வந்து பால் காய்ச்சி குடி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் பில்டர் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் நல்ல குவாலிட்டியாகவும், அதுக்காக ரொம்ப ஸ்பீடுன்றப்ப வந்து குவாலிட்டி இல்லாமல் இல்லைங்க. அது என்னன்னா பியூர் அண்ட் டைம் வந்து ஒரு வாரமோ 10 நாளோ 20 நாளோ கொடுக்கணும்னா அதுக்கான டைம் கொடுத்து தான் அந்த கட்டுறாங்க. சரிங்களா? அவசரமாக கட்டுறீங்க சொல்லி குவாலிட்டி இல்லாமல் கட்டுறதும் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் வந்து சைட்டுக்கு கஸ்டமர் டேரெக்டாக டெய்லி வரணும்னு அவசியம் கூட இல்லை. அதோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி இந்த வேலை போயிருக்கு, இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்து வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ கஸ்டமருக்கு அந்த டைல்ஸ் இதெல்லாம் அவங்களுடைய சாய்ஸ் தான். பெயிண்டிங் எல்லாம் அவங்களுடைய சாய்ஸ் தான். கஸ்டமைஸ் தாங்க எல்லாமே. டைல்ஸ் பார்க்கும்போது அவங்க கஸ்டமைஸோட நம்ம பண்ணிக்கலாம். அவங்க என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கட்டுறதுமே வாஸ்து முறைப்படி தான் கட்டுறோம். ஆமாங்க, பிளானே வாஸ்து முறைப்படி தான் பிளான் பண்ணி தருவோம். ஓகே. அதில் 2-3 பிளான் கொடுப்பீங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ செலக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. அக்கா நீங்களே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. ஏதாவது கஸ்டமர் பேசினா தானே நல்லா இருக்கும். அப்போதானே அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை. கண்டிப்பாங்க. சரி வாங்க, நம்ம லோன் பண்ணி கொடுத்து வீடு போயிட்டு இருக்கு அவங்ககிட்ட. சரிங்க. நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்ட்டு அவங்ககிட்ட டைரெக்டாக கேட்கலாம். ஸோ கஸ்டமர் இங்கே இருக்காங்க. வாங்க லைவாக போய் நான் உங்களுக்கே வந்து ரிவ்யூ கேட்டு சொல்கிறேன். இங்கே வாங்களேன். அண்ணா வணக்கங்கண்ணா. உங்கள் வீடுங்களா இது? சரிங்கண்ணா. என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறாங்க? 18 லட்சங்களா? 18 லட்ச ரூபா. அது 1 BHங்களா? ஆமாம். இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் தான் இருந்தீங்க? ஆமாம். இப்போ சொந்த வீடு வந்து இன்னும் 2-3 மாதத்தில் வரப்போகுது. ஆமாம். சரிங்கண்ணா. ஸோ வீடுலாம் பில்லர் போட்டு தான் கட்டி? பில்லர் போட்டு தான் கட்டுறாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இது வீடெல்லாம் எப்படிங்கண்ணா? முன்பணமாக 10,000 இருந்தால் போதும், இல்லைன்னா 1 லட்ச ரூபா இருந்தால் போதும் தான் சொல்கிறாங்க. 10,000 ரூபா தான் முன்பணம் கேட்டிருக்காங்க. மீதி லோன் அரேஞ்ச் பண்ணி அவங்களே கட்டி தர்றாங்க. இங்கே பக்கத்தில் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க. சார் நாங்கள் கனவு இல்லம் இதுதாங்க சார். சரிங்க சரிங்க. ரொம்ப நாள் ஆசை. சரிங்க. ஏதோ 10,000 ரூபா முன்பணம் கொடுத்தா வீடு கட்டித்தரதாக சொன்னாங்க. எங்களுக்கு எல்லாமே அதான் போய்கிட்டு இருக்கு. கனவு இல்லாமல் நினைவாக போகுதுங்க சார். சூப்பர் சூப்பருங்கக்கா, வாழ்த்துக்கள். சீக்கிரமாக ஒரு 2-3 மாதத்தில் நீங்கள் வந்து இந்த உங்களுடைய சொந்த வீட்டில் வந்து இருக்க போகிறீங்க. அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனலில் வந்து போடுவோம். சரிங்களா? லைவாக வந்து போடுவோம். ஸோ நம்ம சந்தோஷ் பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க செய்கிறாங்க. இப்போ இருக்க ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் லோவர் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னென்னா நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், நம்ம ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு ஆணி அடிக்க விட மாட்டேங்கிறாங்க, சரியாக தண்ணி வர மாட்டேங்குது, ஒரு பார்க்கிங் பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து சொந்த வீடுன்றப்போ வந்து நம்ம தான். சரிங்களா? பாருங்கள், இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? யாரும் எதுவும் கேட்க முடியாது. பில்லர் போட்டு தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. 1 BHஆ இருந்தாலும் 2 BHஆ இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பில்லர் போட்டு தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக ஒரு 4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 1 BHல கம்ப்ளீட் பண்ணி கையிலே சாவி கொடுத்துருவாங்க. நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஹாய் வெதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க வெதர். ஸோ இந்த வீடு வந்து நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாம், கட்டிட்டு. ஓகே. ஸோ இந்த சைட்டில் வந்து 10,000 ரூபா இருந்தால் போதும், நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உண்மையா? ஆமாங்க. இன்ஷியல் அமௌண்ட் 10,000லேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் கட்டணும்போது அதான் இன்ஷியல் அமௌண்ட் கட்டிக்கலாம். அப்படி நாங்கள் லோன் போட்டு நாங்களே பார்த்து போயிடலாம். ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ இன்ஷியல் அமௌண்ட் கொடுத்தீங்க? நான் ஒரு 10,000 தான் கட்டியிருக்கேன். ஒரு 10,000 தான். 10,000 ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து வீடு கட்டுறோம். கொஞ்சம் நீங்கள் பெருசாக கட்டுறீங்க எவ்வளோ? ஆமாங்க. இதுக்கு வந்து 45 லட்சம் நினைக்கிறேன். இந்த 3 சைட் சேர்த்திங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து மொத்தமாக வந்து கொஞ்சம் பெருசாக நீங்கள் வந்து கட்டுறீங்க. பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. எப்படி நீட்டாக எல்லாம் ப்ராசஸில் பக்காவாக இருக்கா? A to Z நம்மளே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். லோன் ப்ராசஸில் எப்படிங்க பதில்? அவங்களே 15 நாள் பண்ணி கொடுத்துட்டாங்க. 15 நாள் அவங்களே எல்லாம் பார்த்து கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து லோன் எல்லாம் எப்படிங்க டக்குன்னு முடிச்சிருவீங்களா? ஆமாங்க. இப்போ வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு வரப்போயே நீங்கள் விசிட் பண்ண வரப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்துருங்க. சரிங்க. கையோட நம்ம சிபில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அட்வான்ஸே வாங்குறோம். ஓகே ஓகே. அவங்களுக்கு ஓகேவா எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக நம்ம சொல்லாமல்
டேரெக்டாக நம்ம வந்து சிபிலுக்கு ஓகேவா, அவங்களுக்கு லோனுக்கு வந்து எலிஜிபிளான பர்சனா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அட்வான்ஸ் இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டோம், அவர்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் சேலரின்னு சொன்னாங்க. கேஷ் சேலரி இருந்தால் நீங்கள் லோன் போட்டு அதெல்லாம் பண்ணுறேங்க. கேஷ் சேலரி அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து சின்ன சின்ன கடை வச்சிருப்பாங்க, பெட்டி கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு லோன் ஆகுமான்னு கூட தெரியாது. ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் நேரடியாக உள்ள வாங்க. மேக்ஸிமம் உள்ள வர்ற 99% பீப்புளுக்கு வந்து இங்கே கன்ஃபார்ம் தான். ஆமாம், எல்லாருமே ஹேண்ட் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கரெக்டான ப்ரொஃபைல் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் சம்பளம் வாங்க தினக்கூலிக்கு தான் நிறைய பர்சன்ஸ் வராங்க நம்ம பட்ஜெட் வீட்டுக்கு. அப்போ வர்றப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இவங்க பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது, அங்கேயும் நிறைய வீடுகள் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்குது. இந்த சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைட் இருக்குங்க. நீங்கள் அங்கேயும் கூட வந்து டேரெக்டாக கஸ்டமர் குடியிருப்பாங்க, அவங்ககிட்ட ரிவ்யூ கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை கடையிலேருந்து பஸ் வசதி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவும் இருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு பல்லடத்துக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். ஸோ அதேமாதிரி கோயம்புத்தூரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சூலூரில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு திருச்சி ஹைவேக்கு பக்கத்துலேயே வந்து இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக வாங்க, பிளாட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்குங்க. ஸோ அப்புறம் வந்து வருத்தப்படுவீங்க, நீங்கள் லேட்டாக வரீங்க, இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வரும்போது மேக்ஸிமம் சைட் வந்து முடிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ என்னோட மீட் பண்ண தமிழ் வாகர், பை.